நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுனால நான் பொய்யான விஷயத்தெல்லாம் முன்னால வச்சு உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். நீங்களே நரகத்துல போய் விடுறதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த உலகத்துல எப்படி பிறந்தார்களோ அப்படித்தானே எழுப்பப்படுவார்கள். ஆடை அணியாதவர்களாக, கத்தனா செய்யப்படாதவர்களாக, வெறும் கை உடையவர்களாகத்தான் மறுமையில் உலகத்துல செய்த குற்றங்களுக்காக, தீமைகளுக்காக விசாரணை நடக்கும் பொழுது எந்த தீமைக்கும் நம்ம பணத்தால, பொருளால ஈடு செய்ய முடியாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை பற்றி யாரு பேசினாலும் முதல்ல நாம அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்க கூடாது. ஒரு தவறான செய்தி ஊர் உலகமெல்லாம் பரவுகிறது, ஆனா கடைசி வரைக்கும் அதை யாரு சொல்வா அப்படின்னு தெரியாமலேயே நாம் பரப்பி கொண்டிருக்கோம். அதனாலதான் அல்லாஹ் முதல்ல நீங்க உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்படி ஒரு தீர்ப்பை தங்கள் வாழ்நாளில் அவர்களும் வழங்கவில்லை. நான் தீர்ப்பு வழங்கி விட்டதால் அது உங்களுக்கு ஹலாலாகி விடாது. அந்த பொருள் உங்களுக்கு உரியதா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். இந்த தீர்ப்புக்கு பிறகு நீங்கள் அதை கையில் வைத்திருந்தால் உங்கள் கையில் இருப்பது நரகத்தினுடைய நெருப்பு கங்குதான் அப்படின்னு சொன்னார். ஒரு நீதிபதிக்கு முன்னால வரும்போது ஒரு வழக்கை இப்படித்தான் விசாரிக்க வேண்டும், இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற அந்த அணுகுமுறைக்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை நியமித்திருக்கிறார். நாளை அல்லாஹ்வுடைய மன்றத்துல விசாரணைக்கு வரும் பொழுது நாம் அவதூறு சொன்னாலோ, அவதூறு பரப்பினாலோ அதுவும் பதிவு செய்யப்படும். வாய்க்கு அல்லாஹ் கூட்டு போட்டுவோம். அவருடைய கை கால்கள் எல்லா உறுப்புகளும் அவைகள் செய்த பாவங்களை விலாவாரியாக பேச ஆரம்பிக்கும். அந்த உறுப்புகள் சொல்லுமா, அந்தக்க நல்லா, அந்தக்க நல்லதே குள்ள செய்யும். எல்லா வஸ்துக்களையும் உலகத்துல நாவினால் பேச வைத்த அல்லாஹ் எங்களை இங்க பேச வச்சான். அவன் நினைச்சா நாவுக்கு கொடுத்த அந்த ஆற்றலை எந்த உறுப்புக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்காட்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். நிச்சயமாக எவர்கள் அவதூறை கொண்டு வந்தார்களோ அவர்கள் உங்களை சார்ந்தவர்களே, அதை தீங்கு என்பதாக நீங்கள் எண்ண வேண்டாம், மாறாக அது உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக சுமார் 7 வாரங்களாக பல்வேறு செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். எப்படி என்றால், லவ்லா இது சமீதுமூஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா. ஒரு அவதூறான ஒரு செய்தி நல்ல மனிதர்கள் சம்பந்தமாக பரப்பப்படுகின்ற பொழுது அந்த விஷயங்களை கேள்விப்படுகின்ற மூமினான ஆண்களாக இருக்கட்டும் அல்லது மூமினான பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் தங்களை கொண்டு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒப்பிட்டு பார்த்து ஒரு நல்ல முடிவை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு அறிவுரை சொல்கிறார். எப்படி என்று சொன்னால்,
மிக நல்ல கண்ணியமான ஒரு மனிதரை பற்றி ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை பரப்பப்படுகின்ற பொழுது அதை கேள்விப்படுகின்ற நாம் நம்முடைய மனதில் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்வோமா? நிச்சயமாக நாம் செய்ய மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு வேலையை நம்முடைய மனைவி செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். அப்ப நாமோ அல்லது நம்முடைய மனைவியோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம், அதை மனதளவில் கூட நினைக்க மாட்டோம் அப்படிங்கிறது உண்மைன்னா, நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த காரியத்தை செய்வார்களா அப்படின்னு நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புனிதர்களில் மிக மேலானவர்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த நல்ல மனிதர். அவர்கள் இந்த காரியத்தை செய்வார்களா? நாமே செய்ய மாட்டோம் என்றால் அவர்கள் செய்வார்களா அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி, அப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் நல்லதைத்தான் சொல்லி இருப்பீர்கள், கெட்டதை ஒருபொழுதும் சொல்லியிருக்க மாட்டீர்கள் என்று அறிவுரை சொல்லுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு சரியான ஒரு சிந்தனையை அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்தார்கள். எப்படி என்றால், இந்த விஷயம் பரவலாக எல்லாருடைய காதுகளுக்கும் வந்த அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகின்றார்கள். அப்படி வீடு திரும்புகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமாக, நம்ம வீட்டுல அடுத்தவங்களை பத்தி ரொம்ப முக்கியமான செய்தியா இருந்தா உடனே வீட்டுக்குள்ள வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள வந்தா, வலைக்கும் சலாம் சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப அவசரமா சொல்லுவாங்க. இதே மாதிரி அங்கேயும் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்ததும் அவங்களுடைய மனைவி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க கேள்விப்பட்டீர்களா, நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்க, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக ஒரு செய்தி பரவுற அந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்கும்போது, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்த அன்சாரி சஹாபிகள்ல முதல் இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சொல் பொய் ஆகாது என்று நாம சொல்லலாம். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவிற்கு வருகை வந்ததும் ஒட்டுமொத்த அன்சாரி சஹாபாக்கள், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாரும் மதீனாவுக்கு வெளியில நின்று அவர்கள் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து அவர்கள் வந்ததும், தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா, சனியத்துல் வதா ஒரு மேற்கு பகுதி, அங்கிருந்து மேல ஏறி கீழே மதீனா கீழே இறங்கணும் அப்படிங்கும்போது அந்த மேற்குல நபி அவர்கள் ஒட்டகம் ஏறின உடனே அது 14ஆம் பிறை போல அந்த முகம் அவ்வளவு அழகாக தென்பட்டது. அதை வர்ணித்து சஹாபாக்கள் பாடிய பாட்டு தான் தலஅல் பத்ரு அலைனா, எங்கள் மீது ஒரு 14ஆம் பிறை சந்திரன் வட்ட வடிவமாக அது தோன்றியது அப்படின்னு பாட்டு படிச்சு நபி அவர்களை வரவேற்று கண்ணியப்படுத்தி, அன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஆக மிகப்பெரிய ஒரு பெருநாள், அதுவே மிகச்சிறந்த திருநாள் என்று எல்லாரும் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக அந்த நாளை அவர்கள் கருதி இருக்கும் போது, நபி அவர்கள் யார் வீட்டுல தங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டாங்க, எங்க வீட்டுல வந்து தங்கிட மாட்டாங்களா, எங்க வீட்டுக்கு வந்து தங்க மாட்டாங்களா, எங்கள் விருந்தாளியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க மாட்டார்களா அப்படின்னு ஆசையும் ஏக்கமும் ஆவலுமாக எல்லாரும் எதிர்பார்த்த போது, நான் நீ அப்படின்னு அந்த ஒட்டகத்தின் மூக்கலாங்கயிரை பிடித்து எழுக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லி என்ன தெரியுமா?
அழகான ஒரு வரலாற்று செய்தி நாம விரிவா சும்மால பேசியிருக்கோம். ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு செய்தி நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க யாரும் அந்த ஒட்டகத்தை பிடிச்சு இழுக்க வேண்டாம், நீங்க யாரும் என்ன வற்புறுத்த வேண்டாம், என் வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வாங்க என்னை யாரும் நீங்க அழைக்க வேண்டாம், இந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, அதுக்கு தெரியும் நான் எங்க தங்கணும். அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ். இந்த ஒட்டகத்துக்கு தெரியும் நான் எங்க தங்கணும் அப்படிங்கறது அதுக்கு தெரியும், நீங்க விட்டுருங்க. நான் இப்போ சாதாரண நிலையில இருந்து இப்ப மாறுது. நம்மளா முடிவு பண்ணிக்கலாம் 4 பேரு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்னத்தான் சொல்றீங்க, உங்களுக்கு தெரியாதா நான் எப்படி பாத்துக்கிட்டு உங்களுக்கே தெரியல அப்படின்னு அந்த மற்ற 3 பேரையும் சமாதானப்படுத்தி சரி நானே கூட்டு போறேன் அப்படின்ட்டு நான் சொல்ல, சரி நீங்களே கூட்டு போங்க அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கிற சாமர்த்தியம் நமக்குள்ள இருக்கலாம், நம்மளாம் முடிவு பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு மெசேஜ் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்ப வருமா வராதா அப்படின்னு ஒரு படபடப்பு ஏற்படும். அந்த மாதிரி இங்க நபி வருகிற அந்த ஒட்டகத்துக்கு தெரியும் நீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப எல்லாத்துக்குமே ஒரு படபடப்பு ஏற்பட்டுருச்சு. அடுத்து ஒரு ஆர்வம், யாரு வீட்டுக்கு முன்னால போய் நிக்க போகுது, அல்லாஹ் யாருடைய வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஒட்டகத்துக்கு கட்டளையிட போகிறார். இன்னைக்கு மதீனாவிலேயே ஆக பெரும் பாக்கியத்திற்குரியவர் அந்த மனிதராகத்தான் இருக்க வேண்டும். யார் வீட்டு முன்னால இந்த ஒட்டகம் போய் நிற்கிறதோ இவன் ஒட்டகம் நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வீடா நடந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயா வரும் பொழுது அந்த வீட்டை நெருங்கும் போது அந்த வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், பிபி ஏறி இருக்கும். நம்ம வீட்டு முன்னால நின்ற கூடாதா, நிக்கணுமே யாருலா அப்படின்ட்டு ஆசையும் ஆவலுமா வரும்போது அது டக்குன்னு அந்த வீட்டை கடந்த உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு சோர்வாய். இப்ப அடுத்த வீட்டுக்காரன் அப்படியே வரும் பொழுது கடைசியாக அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கிட்ட வந்ததும் கொஞ்சம் நிக்கிற மாதிரி அப்படி நின்றுட்டு டக்குன்னு 2 ஸ்டெப் முன்னால எடுத்து வச்சுச்சு. அப்ப இவரு இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஏன் இல்ல அவருதான் சொல்ற மாதிரி மறுபடி பின்னால வந்து உட்கார்ந்துச்சு. ரஹீகுல் மக்தூம் அந்த கிதாபுல அந்த செய்தியை அழகா பதிவிடுறாங்க. ஒரு 2 ஸ்டெப் முன்னால போயிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏக்கத்தை அதிகப்படுத்திட்டு மறுபடி வந்து இங்கதான் அப்படின்னு உட்கார்ந்துச்சு பாருங்க. எல்லாரும் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டாடுறாங்க. அவர் வீட்டுல முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவதற்கான வாய்ப்பு. ஹயாத்து சஹாபா என்ற கிதாபுல முஹப்பத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நபி அவர்கள் மீது வைத்த அந்த பேர் அன்பு அப்படிங்கிற தலைப்புல போடும்போது அபு அய்யூப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே உள்ள அந்த வீட்டை ஒதுக்குனாங்க. எல்லாரும் வந்து போறதுக்கு இலகுவா இருக்கும் நபி அவர்களை சந்திப்பதற்கு அப்படின்ட்டு மேல உள்ள அந்த பரல்ல மாடியில அவங்க தங்கிக்கிட்டாங்க. அங்க 2 அடுக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொஞ்சம் வாயு வசதி உள்ளவங்களாக இருந்தாங்க. நபி அவர்களே கேட்டுக்கிட்டாங்க, நான் கீழே இருந்துக்கிறத அப்படின்னு சொல்லி. மேல இருக்கிற அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நடந்தாலும் அங்கிருந்து எழுந்தாலும் அவ்வளவு மெதுவாக ஒரு சின்ன சப்தம் கூட கீழே கேட்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய நடையால் தங்கள் பேசுகின்ற பேச்சால் கீழே இருக்கும் நபி அவர்களுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு நாள் கால் தட்டி தண்ணி எப்படி கொட்டிருச்சு, அது மேல இருந்து கீழே இந்த நம்ம வந்து கட்ட குத்துன மாதிரி உள்ள வீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள தண்ணி சுந்தர டக்குனு கீழே வந்துடும். உடனே சுதாரித்து என்ன செஞ்சாங்கன்னா பட்டுல ஒரு பெரிய போர்வையை உடனே பிரிச்சு ஒரு சொட்டு தண்ணீர் கீழே சிந்தாத அளவிற்கு அவர்கள் ரொம்ப பேருதலாக இருந்தாங்க. பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தாங்க. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய விருந்தாளிக்கு நாம எந்த வகையிலும் ஒரு தொந்தரவாக அமைந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கவனம் செலுத்துறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த சஹாபி பிறகு நபி அவர்களுக்கான சொந்த வீடு தயாரானதும் நபி அவர்கள் அங்கிருந்து மாறி சென்றார். அதே போல பிரபலமான ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது
அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் இருக்காங்க. அந்த நேரத்துல யாரும் பள்ளிக்கு வரமாட்டாங்க. அது தொழுகைக்குரிய நேரம் இல்லை. எல்லாரும் அவங்க வீடுகள்ல ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். நபி அவர்கள் வந்து பார்த்தா 2 பேர் நிக்கிறாங்க. நீங்க என்ன இங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த 2 பேரும் சொன்னாங்க, கடுமையான பசி, வீட்டுல இருக்க முடியல, அதனால பள்ளிவாசலுக்கு வந்தோம்னா. நபி அவர்களும் நமக்கும் அதே காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு அந்த 3 பேருமாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு தான் வந்தாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் சஹாபாக்கள் இந்த 3 பேரையும் பார்த்த மகிழ்ச்சியில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு விருந்தாளிகளால் இந்த மதீனாவில் மிக்க மரியாதைக்குரியவர் நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னா. உடனே ஒரு கொலைய பேரித்த கொலை ஒன்று அப்படியே வெட்டி கொண்டு வந்து முன்னாள் வாழைக்கலையை கொண்டு வந்து வச்ச மாதிரி ஒரு காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. வீடுகளுக்கு போறாங்க அப்படின்னா வயலும் தோப்பு வச்சிருக்கிறவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா ஒரு வாழைக்கலையை கொண்டு வந்து முன்னால வச்சிருவாங்க, உங்க வாட்டுக்கு உரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வாழைப்பழம் இருக்காங்கிறத வீட்டுல கேட்க வேண்டி இருக்குது, என்ன சுகர் இருக்குது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது. கிராமங்கள்ல இப்பவும் நடைமுறையில இருக்கு. அந்த வாழைப்பழைய அப்படியே கட்டி தொங்கவே விட்டுருப்பாங்க. ஒரு கொலை வீட்டுல இருக்கட்டும், வாழைத்தோப்புல இருந்து வந்தது, வீட்டுக்கு யாரு வந்தா போற, யாரு வேணாலும் எடுத்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உண்டு. அந்த மாதிரி ஒரு கொலையை கொண்டு வந்தாங்க. அதுல கனிந்த பழங்களும் இருந்தது, ருத்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிந்த பழம். அதே போல காயும் இருந்தது, புசுரி என்று சொல்லக்கூடிய செங்காய், பச்சை நிறத்திலிருந்து சிகப்பு நிறத்துக்கு மாறிவிட்ட செங்காய்களும் இருந்தன. அதே போல கனிந்த பிறகு கொலையிலேயே காய்ந்து போன தமரும் இருந்தது. தமர் என்பது கனிந்த பிறகு காய்ந்து பேரித்த பழம். புசுரி என்பது கனிவதற்கு தயாரா இருக்கக்கூடிய செங்காய். அதே போல ருத்தப் என்பது இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொட்டா அப்படியே அமுங்கக்கூடிய நல்ல பச்சிலம் குழந்தைகளுடைய கன்னத்தை தொட்டு பார்க்கும்போது நம்முடைய கை அந்த விரல்கள் உள்ள பதிகிற மாதிரி அப்படி அந்த பழத்துல நம் விரல்கள் பதிகின்ற அளவுக்கு உண்டான தரத்துல உள்ளதான் ருத்தப் என்று சொல்லக்கூடிய 3மே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பழங்களை மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கலாம, ஒரு கொலையை நீங்க வீணாக்கிட்டீங்கள அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நான் பறிச்சுட்டு வந்தா அதை மட்டும்தான் சாப்பிடுவீங்க, ஒரு கொலையவே கொண்டு வந்து வச்சுட்டா அதுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க, எனவே நீங்க எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிற சந்தோஷத்துக்காக நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு உடனே கத்தி எடுத்தாங்க. கத்தி எடுத்த உடனே ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க, இன்னைக்கு ஒரு ஆட்டை பிடிச்சி அறுக்க போறாரு அப்படின்னு. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஆட்டை அறுக்கிறது சரிதான், ஆனால் பெண் ஆட்டை அறுத்து விடாதீர்கள், பால் தருகின்ற ஆட்டை அறுத்து விடாதீர்கள். பால் தர்றது அது உங்களுக்கு பலன் தரக்கூடியது. பெண் ஆடா இருந்தா அது அடுத்து குட்டி போடுவதற்கு தயாராகக்கூடியது. எங்களுக்காக உங்களுடைய தொடர் பலனை நீங்கள் இழந்து விட வேண்டாம். எவ்வளவு அருமையாக நபி அவர்கள் அங்க யோசிக்கிறார்கள். இந்த ஆர்வத்துல கண்ணுக்கு முன்னால என்ன நீங்க நமக்கு தெரியாது, எதையாவது ஒண்ணு பிடிச்சி அது அப்படின்றோம். அது பெண் ஆடாக இருக்கலாம், பொட்டை ஆடாக, அல்லது பால் தருகின்ற ஆடாக இருக்கலாம், நஷ்டப்பட்ட கூடாது அப்படின்ற நபி அவர்கள் அவர் ஒரு ஆட்டை பிடிச்சு அடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத மொத்தத்துல ஒரே குழம்பா வச்சிடாதீங்க, 2ஆ பிரிங்கன்னா. அப்ப அபு அய்யூப் அன்சாரி அவங்க வீட்டுல விருந்தாளியாக வந்த நபி அவர்கள் இதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு உரிமை பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு நெருக்கத்தை பெற்றிருக்கிறார். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா நாம கேட்போம், உங்களுக்கு என்ன சமைக்கணும், நீங்க என்ன சமைச்சாலும் சாப்பிட்டு அல்வம் அப்படின்ட்டு கண்ணியம் கருதி சும்மா இருந்துருவாங்க. ஆனா நீங்க இதுதான் சமைக்கணும், எனக்கு இதுதான் பிடிக்கும், அதை இப்படிதான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருந்தாளி இருந்தால் அவர் நம்முடைய மனதுக்கு நெருக்கமான விருந்தாளியாகத்தான் நிச்சயமாக இருப்பார். அதைத்தான் இங்க நபி அவர்கள் சொன்னாங்க, 2ஆ பிரிங்க, ஒண்ணு நீங்க சட்டியில போட்டு குழம்பாக கொதிக்க வைங்க, இன்னொன்னு அப்படியே நெருப்புல நீங்க சுட்டி எடுத்த அந்த சுட்ட இறைச்சியாக கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வந்த சஹாபாக்கள் அருமையா சாப்பிடுறாங்க. சம்பவம் ரொம்ப பெருசு, நான் சுருக்கமா சொல்றேன். நல்ல இறைச்சியும் 2 வகையான இறைச்சியும் கோதுமை ரொட்டியுமாக வயிறார, அளவை விட நபி அவர்கள் அதிகமாக சாப்பிட்ட தருணம் அது. வயிறார சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த 2 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ் புஸ்ருன்
ருத்தபுன் தமருன் வகுபுசுன் வலகமுன். 5 விஷயம் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இங்க சாப்பிட்டது புஸ்ருன் செங்காய், ருத்தபுன் கனி, தம்ருன் உலர்ந்த பழம், குபுசுன் ரொட்டி, லஹமுன் இறைச்சி. பசியோட இருந்த நமக்கு இன்னைக்கு அல்லாஹ் தந்த உணவு அப்படின்னு அதை சொல்லும் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் அந்த 2 சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நாளை மறுமையில இது சம்பந்தமாகவும் விசாரணை உண்டு. ஆனால் நீங்க இது மாதிரி உணவு சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஸ்வானா வ அர்வானா வ அன்அம அலைனா ஃபஅஃலல. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஸ்வானா வ அர்வானா வ அன்அம அலைனா ஃபஅஃலல. பசியை போக்க உணவு தந்து, தாகம் தீர்க்க தண்ணீரை தந்து, நம்மின் மீது உபகாரம் செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு நீங்க ஓதுனா கேள்வியில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகும்போதே சொன்னாங்க, நாளைக்கு நம்மளை வந்து பாருங்கன்னு சொல்லி. அதே போல மறுநாள் அவங்க வரும்பொழுது ஒரு அடிமை பெண்ணை அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். இந்த அடிமை பெண் தொழக்கூடிய பெண்ணாக நான் பார்த்திருக்கிறேன், அவங்கள்ட்ட நீங்க நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி அவர்கள் சொல்ல, அந்த சஹாபி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தன் மனைவிட்டு சொன்னாங்க, இந்த அடிமையை நாம நல்ல விதமா பார்த்துக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவங்களை விடுதலை செஞ்சுட்டா அதுவே நபியுடைய வார்த்தைக்கு நாம் கொடுத்த மரியாதையா இருக்கும் அப்படின்னு அவங்களை விடுதலை செய்து விட்டார். அபு அய்யூப் அல் அன்சாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வச்சிருக்கிற ஒரு பேர் அன்பு. ஒரு நாள் அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த ஷாம் தேசத்துக்கு போனார். அந்த நேரத்துல 2 பிரிவாக இருந்த நேரம். அலி அவர்கள் ஒரு பிரிவாக, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பிரிவாக இருந்த நேரம். அப்ப அவங்க அங்க போகும்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மரியாதை நிமித்தமாக சந்திச்சாங்க. ஆனா அன்னைக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எந்த மனோநிலையில இருந்தாங்களோ தெரியல, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்க கிடைக்கல. அதனால மனம் உடைந்தவர்களாக அங்கிருந்து திரும்பிட்டாங்க. பிறகு பஸ்ராவிற்கு வந்தார்கள். ஈராக் நாட்டில் உள்ள பஸ்ராவிற்கு வந்தார்கள். அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் கீழே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாகாணத்தின் கவர்னராக இருந்தார்கள். அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க உச்சகட்டமான மரியாதை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா, அவங்களை அந்த வீட்டுல தங்க வைப்பதற்காக அந்த வீட்டுல இருந்த தன்னுடைய குடும்பத்தையே காலி செய்தார். எல்லாரும் வெளியில வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வேறொரு வீடு இருந்தது. நீங்க எல்லாரும் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருங்க, இந்த வீட்டை விட்டு காலி செய்யுங்கன்னா அந்த வீட்டை அப்படியே அவர்களை தங்க வைத்தார்கள். தங்க வச்சுட்டு இந்த வீடே உங்களுக்கு தான் அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்க. 40,000 திரவியங்கள் கொடுத்தார்கள். 20 அடிமைகளை அன்பளிப்பாக தந்தார்கள். எல்லாம் வச்சுக்கிறேன். அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு மேல இந்த கடன் சுமையை குறைப்பதற்காகத்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றார்கள். ஆனா அங்க மரியாதை கிடைக்கல. திரும்பி வரும் பொழுது இங்க எதிர்பாராத ஒரு மரியாதை கிடைத்தது. அதுக்கு இப்னு அப்பாஸ் சொன்ன பதில் என்னவென்றால், தாங்கள் இப்படித்தான் எங்கள் நபி அவர்களுக்கு உங்கள் வீட்டை நீங்கள் முதல்ல தந்தீர்கள், அதுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு பகரமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அபு அய்யூப் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்று வரலாறு. இப்படி சிறந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பெரிய சஹாபி, பெருமானார் மீது பேரன்பு வைத்த சஹாபி தான் அபு அய்யூப். அவங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவங்க மனைவி கேட்டாங்க, நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்னத்தை கேள்விப்படணும்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு அவதூறான அந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கும் போது அபு அய்யூப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், ஆனா அது இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய் அப்படின்னு பற்றுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இது எந்த வகையில இட்டு கட்டப்பட்ட பொய் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க தன் மனைவியை பார்த்து கேட்டாங்க. உம்மு அய்யூப் அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு சஹாபியோட இணைத்து பேசப்பட்ட அந்த செய்தி பரவுது, நீங்க இப்படி செய்வீங்களான்னு கேட்டாங்க. இந்த செய்தியை நீங்க கேட்டீங்களா ஆர்வமா கேட்கறீங்களா, அந்த மாதிரி நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கும் ஒரு ஆளோட ஒரு தொடர்புங்கிற அந்த நிலையை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதறி போய், நவுதுபில்லாஹ், என்ன இப்படி கேட்டுட்டிய, அப்படி நான் எப்படி செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய மாட்டீர்கள், எனக்கு தெரியும்.
நீங்களே செய்ய மாட்டீங்கன்னா, ஒரு சாதாரண அபு ஐயூபுடைய மனைவியா இருக்கக்கூடிய நீங்க செய்ய மாட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி செய்வார்களா? நிச்சயம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அது இட்டுக்கட்டப்பட்ட பொய் அப்படின்ட்டு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மிக தெளிவாக சொன்னார்கள் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல அஹ்காமுல் குர்ஆன் என்ற தஃப்சீர்ல 11வது பாகம் 135வது பக்கத்துல இந்த சம்பவம் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை பற்றி யாரு பேசினாலும் முதல்ல நாம அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்க கூடாது. ஏனென்றால் முக்கியத்துவம் கொடுத்தா அதை இன்னொரு ஆளுக்கு போய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அது உண்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அது பொய்யாக இருந்தால் ஒரு பொய்யை பரப்பிய குற்றத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஒரு தவறான செய்தி ஊர் உலகமெல்லாம் பரவுகிறது, ஆனா கடைசி வரைக்கும் அதை யாரு சொல்லலாம் அப்படின்னு தெரியாமலேயே நாம் பரப்பி கொண்டிருக்கோம். ஒரு சின்ன மெசேஜ் தான், வாட்ஸ்அப் மெசேஜ் வந்த உடனே அப்படியே பார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியில அதை யாரு சொன்னாங்கிறது இருக்காது. அவர் தன்னுடைய பேரை வெளிப்படுத்தாம தான் மாட்டிக்கொள்ளாம போட்ட செய்தி எல்லா பக்கமும் அது பரவிக்கிட்டே இருக்கும். இதுல நாம எந்த ஆதாரமும் இல்லை, எந்த தெளிவும் இல்லை, இந்த செய்தி யார் அனுப்புகிறார் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா, நாம எதுக்கு இதை அனுப்பணும், நாம எது மற்றவர்களுக்கு இதை கடத்தணும் அப்படின்னு நாம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்படாத வரைக்கும் அது பெரிய விஷயமாக தெரியாது. நமக்கு அது ஒரு பிரச்சனையாக வரும் பொழுதுதான் நம்முடைய கண்களும் கல்வும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா முதல்ல நீங்க உங்களை ஒப்பிட்டு பாருங்கள், ஒரு அருமையான அறிவுரை வரும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எந்த செய்தியை சொன்னாலும் அதுக்கு நீங்க சாட்சி கொண்டு வர வேண்டும். 4 நபர்கள் கொண்ட சாட்சி கொண்டு வர வேண்டும். செய்தியை சொன்னவர்கள், அவதூறு பரப்பியவர்கள் அதற்கான ஆதாரமாக சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பொய்யர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்துகிறார். உலக ரீதியாக எந்த விஷயத்திற்கான தீர்வாக இருந்தாலும் அது ஆதாரத்தின் அடிப்படையிலும் சாட்சியின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே தவிர அனுமானத்தின் அடிப்படையில ஒருவரும் இருக்கக்கூடாது. இவர் இப்படி செய்ய மாட்டாரு, அதனால இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். இவனா இந்த பையன் கண்டிப்பா செய்வான், அதனால இவன் தான் செஞ்சான், எனக்கு தெரியும் இவனை பற்றி, அதனால இவன் தான் குற்றவாளி என்று நான் முடிவு செய்கிறேன். இப்படி சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கும் இந்த மார்க்கத்துல கொடுக்கப்படல. நடுவராக யார் வருகிறாரோ அவங்கள யாருக்கும் கொடுக்கப்படல, எந்த கலீஃபாவுக்கும் கொடுக்கப்படல, அவங்களுக்கு பின்னால வந்த காசிகளுக்கும் கொடுக்கப்படல. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்படி ஒரு தீர்ப்பை தங்கள் வாழ்நாளில் அவர்களும் வழங்கவில்லை. ஏனென்றால் அப்படி வழங்கினால் பின்னால வரக்கூடியவர்களுக்கு அது ஒரு தவறான விஷயமாக பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாட்சியின் அடிப்படையில் தான், ஆதாரங்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் செய்தார். தீர்ப்பு சம்பந்தமான ஒரு சம்பவத்துல ஒரு செய்தி இடம்பெறுகிறது. 2 பேரு நபியிடத்துல வழக்கு தொடுக்கிறார்கள். ஒருவர் முத்தை, அவர்தான் வாதி, இது என்னுடைய பொருள், எனக்கு உரியது அப்படின்னு தன்னுடைய நிலம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வழக்காக முன்வைக்கிறார். இன்னொருவர் அதை மறுக்கிறார், அது அவர் கைவசத்தில் இருக்குது, இது என் கைவசம் இருக்குது, எனக்குள்ளதே அப்படின்னு இவர் வாதிடுவதை அவர் மறுக்கிறார். சரியத்துல சட்டம் என்ன அப்படின்னா, யார் வாதிடுகிறாரோ அவர் ஆதாரங்களை கொண்டு வரணும். எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருந்தா அதை கொண்டு வரணும், இல்லை என்றால் நம்பளமான 2 சாட்சிகளை கொண்டு வரணும். எதிர்பாராத வகையில அவர்கிட்ட ஆதாரமும் இல்லை, சாட்சியும் இல்லை. அப்படி இல்லைன்னா இப்ப யார் அதை மறுக்கிறாரோ அவருக்கு சாதகமான தீர்ப்பாக வழங்கப்படும். ஆனா அதுக்கு முன்னால அவர் அல்லாஹ் மேல ஒரு சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மீது சத்தியமாக இது எனக்குரியதான், இது சட்டம். அல் பையனத்து அலல் முத்தை வல் எவீனு அலாவன் அன்கர, யார் வாதிடுகிறாரோ வாதியாக வருகிறாரோ அவர் ஆதாரம் கொண்டு வர வேண்டும். யார் பிரதிவாதியாக இருக்கிறாரோ
அவர் சத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இந்த அடிப்படையில அந்த வழக்க நபியவர்கள் விசாரிக்கிறாங்க. யாரு வழக்கு கொடுத்தாலும் அவர்கிட்ட உங்கள்ட்ட பையனா இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னார். சரி, 2 சாட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டவரு அவரும் இல்லைன்னு, அதுவும் இல்லைன்றார். ஆதாரமும் இல்ல, சாட்சிகளும் இல்ல. ஆனால் அந்த நிலம் எனக்குரியதுதான், அந்த பொருள் எனக்குரியதுதான், இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஆதாரமும் சாட்சியும் இல்லைன்ற உடனே இப்ப இவர்கிட்ட கேட்கிறாங்க, அவர்கிட்ட ஆதாரம் இல்ல, இப்போ நீங்க சத்தியம் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டார். உடனே அங்க சத்தியம் பண்ணி அல்லாஹ்வையும் சத்தியமாக இது எனக்குள்ளதா அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். இது சட்ட பிரகாரம் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய வழியை எதிர்பார்த்திருக்கிறார், அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான தனித்துவத்தை வச்சு இதுல யார் உண்மையாளர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நபி அவர்கள் ரெண்டையுமே செய்யல. ரெண்டையும் செய்யாம வெளிரங்கத்தின் அடிப்படையில முடிவு கொடுத்தார்கள். இது உங்களுக்குரியது என்று நான் தீர்ப்பு செய்கிறேன். இப்ப உண்மையில பார்த்தா இந்த நபர் பாதிக்கப்படுறாரு, அந்த நபருக்கு சாதகமான தீர்ப்பு அமைஞ்சிருச்சு, அவ்வளவுதான் செய்ய முடியும். இவருக்கு ஆதாரம் இல்லைங்கிற பட்சத்துல, சாட்சிகள் இல்லைங்கிற பட்சத்துல அப்படித்தான் செய்ய முடியும், அப்படித்தான் நடக்கும். எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு ஒன்று காதி சுரையில் அவர்கள்ட்ட வருது வழக்கு ஒன்று. அவங்க கடைவீதிக்கு போயிருக்கும் போது ரொம்ப நாளா காணா போன ஒரு கவச உடை, போர்க்களத்துல அணியக்கூடிய இரும்பால் செய்யப்பட்ட கவச உடை 500 திருகங்கள் பெருமானம் உள்ளது. சஹாபாக்கள்ட்ட சாப்பிடுறதுக்கு ரொட்டி இருக்கோ இல்லையோ, உணவு இருக்கோ இல்லையோ, உடுக்கிறதுக்கு உடை இருக்கோ இல்லையோ, ஆனா போர்க்களத்திற்கு தேவையான வாளு, அம்பு, ஈட்டி, வில்லு, அதே போல கவச உடை இருக்கும். அது எவ்வளவு 1000 திருகங்களா இருந்தாலும் வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கவச உடை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உரியது, ரசூலுல்லாஹ் கொடுத்தது. அது பல்லாண்டுகளாக வைத்திருந்தார்கள். ஆனா அதை காணா போயிடுச்சு. இப்போ கடை வீதியில ஒரு யூதர்ல இருக்குது அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்ட உடனே அந்த யூதரை அழைத்து கொண்டு காலியில வரார். அப்ப அவங்க எல்லாம் அமீருல் மூமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்க விரும்பவில்லை. அதனால நேர வழக்கு கொடுத்தார்கள். காலி சுரையுடைய சபையில 2 பேரும் நிற்கிறார். இந்த பக்கம் வாதி நிற்கிறார், இந்த பக்கம் பிரதிவாதி நிற்கிறார். கலீஃபா கூப்பிட்டு உட்கார வைக்கல. 2 பேரும் வழக்கு என்று வந்துவிட்டால் சமமான முறையில் தான் நிறுத்தப்பட வேண்டும் என்று 2 பேரையும் நிப்பாட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வழக்கு கொடுக்கிறார்கள். இது என் கை, என்னுடைய கவச உடை காணாமல் போய்விட்டது, இவற்றை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால அது என்னுடையதான். அவர்கிட்ட கேட்டாங்க, இல்ல இது என்னுடையதான் அப்படின்னு அவர் அதை மறுத்து அவர் தனக்குரியதுங்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனக்குரியது அப்படின்னு சொல்லும் போது அந்த நீதிபதி காலி சுரைன் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களோட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது உங்களுக்குரியதான் என்று சொல்லக்கூடிய 2 சாட்சி வேணும்னா. அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 சாட்சி என்கிட்ட இருக்குன்னா இந்த 2 பேரை நிப்பாட்டுறாங்க. இவரை என்னால் உரிமையிடப்பட்ட அடிமை, எனக்கு முதல்ல அடிமையா இருந்தாரு, இப்ப விடுதலை ஆயிட்டார், சுதந்திரமான மனிதர். இவர் என்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேருக்கு தெரியும் அது எனக்குள்ளதா என்று. இந்த 2 பேரு தான் சாட்சி அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த நீதிபதி 2 பேரையும் பார்க்கிறார். பார்த்துட்டு இதுல ஒரு சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், அடிமையாக இருந்து விடுதலை ஆனாரே அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனா உங்க மகனுடைய சாட்சி ஏற்கப்படாதே, அவரு ரத்து செய்யப்படுகிறார் அப்படின்னு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவரையா ரத்து செய்றீங்க? அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் என்னுடைய மகன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன், பெருமானாருடைய பேரன் குழந்தை, பெருமானாரின் மார்பிலும் தோளிலும் வளர்ந்த பிள்ளை. இவர் இந்த சமூகத்தினுடைய செய்தி என்று நபி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு தகுதியும் சிறப்புகளை வந்திருக்கக்கூடிய அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த நீதிபதி கொஞ்சமும் தயங்காமல் அவர் சொன்னாரா, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஆனா இந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்றதுக்கு தான் தகுதி இல்லைன்னா. அது எப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் எனக்கு கற்று தந்தீர்கள் அப்படின்னு இப்ப அலி ரலியல்லாஹு பக்கமே அவர் திருப்பி விடுறார். நீங்க தான்
எனக்கு இந்த பாடத்தை நான் படிச்ச ஸ்கூல்ல நீங்க தான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி எனக்கு கற்றுத்தந்த தீர்ப்பு வழங்குவதற்கு கற்றுத்தந்த ஆசான்கள்ல நீங்க ஒருவர். யாருன்னு தெரியுமா? அலிலாலுமே பெரிய ஜட்ஜி. அவங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கும் தகுதி பெற்றவர்கள். பெருமானாரால் காலிகளும் புலாத், காலிகளுக்கெல்லாம் பெரிய காலி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இல்லையா? உங்களுக்கு தான் நான் நிறைய தீர்ப்புகளை படிச்சிருக்கேன், நீங்க தான் எனக்கு கற்றுத்தந்தீர்கள் அப்படின்னாங்க. நான் என்னப்பா கற்றுத்தந்தேன்னு கேட்டாங்க. ஒரு தந்தைக்கு சாதகமாக ஒரு மகன் வந்தால், சாதகமாக வந்தால் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பாதகமா வந்தா ஏற்றுக்கிடலாம். எங்க அத்தா தான் தப்பு பண்ணாருன்னு மகன் சொன்னாருன்னு வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிடலாம், அதுல உண்மை இருக்கும். எங்க அத்தா எந்த தப்பும் பண்ணலன்னா அதுல பொய்யுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மை இருக்கலாம், ஆனா பொய்யுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்கள் மகன் உங்களுக்கு சாதகமான சாட்சியாக வரும் பொழுது அது ஏற்க தகுந்தது அல்லங்கிற அந்த பாடத்தை நான் உங்கள் இருந்தா எடுத்தேன் அப்படின்னு உடனே அலிவலி எல்லாம் அப்படியா? அப்ப எந்த வேற ஆதாரம் இல்லை, ஒருத்தர் தான் இருந்தாருன்னு சொன்னாங்க. ஒருத்தருடைய சாட்சி செல்லாது, போதுமானதாக இல்லை என்பதால் உங்கள் பக்கத்தினுடைய வாதத்திற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லைங்கிற பட்சத்துல நான் உங்கள் அதை விட்டு அவருக்காக நான் திருப்பி விடுகிறேன் அப்படின்னு அவருக்கு உள்ளதை தீர்ப்பு கொடுத்தார். அவருக்கு நடக்கிற இடம் பார்த்து ஆச்சரியப்பட்டு உண்மைதான் இது நீதிமன்றமா அல்லது மறுமையினுடைய மாமன்றமா தெரியலையே, இப்படி அல்லாம பயந்து ஒரு அரசரா இருக்கக்கூடிய ஒருத்தரை அடிபடுகிறார், அரசருக்கே பயப்படாமல் ஒருவர் தீர்ப்பு சொல்லுகிறார், அந்த தீர்ப்பு அவர் மனப்பூர்வமாக ஏற்று தலை வழங்குகிறார் அப்படின்னு பார்த்த உடனே இப்ப அவரே சொன்னாரு, இந்த கவச விட உங்களுக்குள்ளதான், நான் தான் கீழே கிடந்ததை எடுத்து வச்சுக்கிட்டேன், இது உங்களுக்குள்ளதான். இப்ப அவரே சொல்றார். ஆச்சரியப்பட்டு அவரே சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். ஹயாத்து சஹாபால இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகின்ற அழகான பண்புகள் அப்படின்னு தலைப்பில் சம்பவம் இடம்பெறுது. இப்ப அலிவலி இல்லாத அனுபவம் அந்த கவச வரை இப்ப அவருக்கே அன்பளிப்பா கொடுக்கிறார். இப்ப நானே உங்களுக்கு தான், அதுவரை ஹராமா இருந்த அந்த பொருள் இப்ப அவருக்கு ஹலால் ஆகுது. இந்த நீதிமன்றத்துக்கு தலை வணங்கிய காரணத்தால் ஒரு யூதர் முஸ்லீமாக மாறுகிறார் அப்படின்ற வழக்கு வருது பாருங்க. இந்த வழக்குல கூட அங்கு வெளிநோக்கள் தான் பார்க்கப்பட்டதை தவிர அலி எப்படிப்பட்டவர், அவர் போய் சொல்வாரா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமாவை கல்யாணம் பண்ணவரை அவருடைய மகன் அலி ஹுசைன் அசன் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய சாட்சி. இது நீதிபதியுடைய வேலை கிடையாது. அவங்க வெளிரங்கத்துல என்ன சொல்லப்படுதோ அதைத்தான் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் அர்த்தம் செஞ்சாங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 2 பேருக்கு தீர்ப்பு சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு சொன்ன பிறகு, தீர்ப்பு சொன்ன பிறகு இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்க. யாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னார்களோ இப்ப அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சத்தியம் செய்ததால் இந்த பொருள் உங்களுக்கு உரியது என்று நான் தீர்ப்பு வழங்கிவிட்டேன். நான் தீர்ப்பு வழங்கியதால் அது உங்களுக்கு ஹலால் ஆகி விடாது. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நான் தீர்ப்பு வழங்கி விட்டதால் அது உங்களுக்கு ஹலால் ஆகி விடாது. அந்த பொருள் உங்களுக்கு உரியதா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதையும் ஹலாலாக்கி தராது, எதையும் அனுமதியாக்கி தராது. ஒருவேளை அது உங்கள் பொருளாக இல்லை என்றால், இந்த தீர்ப்புக்கு பிறகு நீங்கள் அதை கையில் வைத்திருந்தால் உங்கள் கையில் இருப்பது நரகத்தினுடைய நெருப்பு கங்குதான் அப்படின்னு சொன்னார். இது இப்பதான் சைக்காலஜிக்கு வராங்க நபி அவர்கள். அந்த சஹாபி பதறி போயிட்டார். உடனே நாயகமே இது எனக்குள்ளதே இல்லை, இது அவருக்குள்ளதான், என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொருளை அவர்கள் ஒப்படைத்து விட்டு அவர்கள் திருப்பி சென்றார்கள் அப்படின்னு ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கும்போது நபி அவர்கள் இதை ஏன் முதல்ல சொல்லல அப்படின்னா, ஒரு நீதிபதிக்கு முன்னால வரும்போது ஒரு வழக்கை இப்படித்தான் விசாரிக்க வேண்டும், இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற அந்த அணுகுமுறைக்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அவருக்கு உளவியல் ரீதியாக ஒரு பாடத்தை கொடுத்தாங்க. நான் கோர்ட்ல போட்டிருக்கேன், எனக்கு சாதகமான தீர்ப்பு வந்துருச்சு, இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு மிகப்பெரிய சொல்லிட்டு வாரவர் போறவர்கள்லாம் கிலோ கணக்கில் வாங்கி கொடுக்குறாரு. பெரிய விருந்து, பெரியாத்துல கல்லாத்துல குளிச்சுட்டு அருமையான விருந்து, அதை சாப்பிட்டு எத்திக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. விருந்து வச்சாலும் அது உனக்கு தெரியும் அது ஹலால் இல்ல, தீர்ப்பு உனக்கு அது ஒரு பொழுதும் ஹலால் ஆக்கி தராது.
அப்படிங்கிற ஒரு பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தந்தாங்க. அதனாலதான் இந்த இடத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை வச்சு சொன்னார்கள், மனிதர்களே வஹி நின்று விட்டது, நபி அவர்கள் இறந்து போனதால் வஹி என்பது நின்று விட்டது. நாம் உங்கள் செயல்களில் எது வெளிரங்கமாக இருக்கிறதோ அதை கொண்டுதான் நாங்கள் செயல்படுவோம். வெளிரங்கத்தில் நல்லதை வெளிப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்வோம், அந்த ரங்கத்தில் அது கெட்டது என்றால் அதை அல்லாஹ் விசாரிப்பான், நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். ஒரு தீய செயலை வெளிப்படுத்தினால் அவரை நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவராக கருத மாட்டோம். அவருடைய அந்தரங்கம் நன்றாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு உரியதே அப்படின்ட்டு அலிரலியல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு மன்றத்துல சபையில என்ன வருகிறதோ அதைத்தான் நாங்கள் முடிவாக ஏற்போமே தவிர அவர் அந்தரங்கத்தில் எப்படி இருந்தாரு அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று அந்த ஆயத்தின் வழியாக பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த உலகத்துல எந்த செய்தி வேணாலும் பரப்பப்படலாம், எந்த விஷயம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் இறுதி செய்வதற்கு ஆதாரங்கள் அவசியம். அந்த ஆதாரங்கள் சாட்சிகளாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமான விஷயங்களாகவோ இருக்க வேண்டும். எனவே எல்லா விஷயங்களும் இந்த உலகத்துல ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகின்ற அதே வேளையில நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை நியமித்திருக்கிறார். நாளை அல்லாஹ்வுடைய மன்றத்துல விசாரணைக்கு வரும் பொழுது நாம் அவதூறு சொன்னாலோ அவதூறு பரப்பினாலோ அதுவும் பதிவு செய்யப்படும். அப்படி பதிவு செய்யப்படுகின்ற அந்த நேரத்துல நாம மறுக்கவோ மறைக்கவோ அல்லது மறக்கவோ முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்து, இதுக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு நயவஞ்சகன், ஈமான் கொள்ளாத ஒரு நயவஞ்சகன், நீ இப்படி எல்லாம் சொன்னிய, பாவ செயல் செஞ்சியன்னு சொல்லும் பொழுது நான் எங்க செஞ்சேன், நான் அப்படியெல்லாம் செய்யல அப்படிமா உலகத்துல போய் சொன்ன மாதிரியே அங்கேயும் போய் சொல்லுவான். அல்லாஹ் இல்ல, என்னுடைய மலக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க, நான் அதை நம்ப மாட்டேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு வேற சாட்சிகள் வேணும் அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, அப்ப நான் நம்புற மாதிரி ஒரு சாட்சி கொண்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு அல்லாஹ் கூட்டு போட்டுருவான். அவருடைய கை கால்கள் எல்லா உறுப்புகளும் அவைகள் செய்த பாவங்களை விலாவாரியாக பேச ஆரம்பிக்கும். அப்ப அவன் மறுக்க முடியாம, அதுக்கு முன்னால மறுத்த அவன் அந்த நேரத்துல மறுக்க முடியாம அந்த உறுப்புகளை பார்த்து ஆச்சரியமா கேட்பானா, உங்களாலதான் பேச முடியாத, நீங்க எல்லாம் எப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. என் நாட்டுக்கு மட்டும்தான் பேசுற அதிகாரம் உண்டு, உறுப்புகளுக்கு பேசுற அதிகாரம் கிடையாது, பேச முடியாது. உங்களால பேச முடியாத, நாசமா போவேன், நீங்க எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த உறுப்புகள் சொல்லுமா, அன்தக்க நல்லா அன்தக்க நல்லதி குள்ள செய்யும், எல்லா வஸ்துக்களையும் உலகத்துல நாவினால் பேச வைத்த அல்லாஹ் எங்களை இங்க பேச வச்சான். அவன் நினைச்சா நாவுக்கு கொடுத்த அந்த ஆற்றலை எந்த உறுப்புக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த உறுப்புகள் சொல்லும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப அவன் சொல்லுவானா, நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னா நான் பொய்யான விஷயத்தெல்லாம் முன்னால வச்சு உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக நான் முயற்சி பண்ணேன், நீங்களே நரகத்துல போய் விடுறதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அன்புள்ள உலாயிலும் உங்களுக்காக நான் போராடினேன், எதையாவது ஒரு பொய்யை சொல்லி அல்லாஹ் இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி உங்களுக்காகத்தான் நான் போராடினேன், நீங்களே எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல சரண்டர் ஆகி விடுவான். அப்படின்னு வரும் பொழுது எல்லாம் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது நாம இந்த உலகத்துல தப்பிச்சாலும் அங்க தப்பிக்க முடியாது. அதனால ரொம்ப முக்கியமான விஷயங்கள், வார்த்தைகள், அது வேறுதலான வார்த்தைகளாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அங்க மாட்டிக்கொள்ளும் பொழுது நாம தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்காது. ஹதீஸ்ல வருகிறது, மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த உலகத்துல எப்படி பிறந்தார்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவார்கள். ஆடை அணியாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, வெறும் கை உடையவர்களாகத்தான் மறுமையில வருவார்கள். அப்படி வரும் பொழுது இந்த உலகத்துல செய்த குற்றங்களுக்காக, தீமைகளுக்காக விசாரணை நடக்கும் பொழுது எந்த தீமைக்கும் நம்ம பணத்தால பொருளால ஈடு செய்ய முடியாது. மாறாக நம்முடைய நன்மைகளை நீக்கி அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல ஹதீஸ்ல வரும் பொழுது அவர் சிலரை திட்டி இருப்பார், அவர் சிலரை அவதூறு சொல்லியிருப்பார், அவர் சிலரை புறம் பேசியிருப்பார், அவர் சிலரை அடித்திருப்பார், அவர் சிலருடைய பொருளை அபகரித்திருப்பார்.
இதுக்கெல்லாம் இங்கு தீர்வு என்பது அவருடைய நல்ல அமலை தூக்கி பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படும். இனி கொடுக்கிறதுக்கு நல்ல அமல் இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை தூக்கி இவர் தலையில சுமத்தப்படும். சொர்க்கத்திற்கு தகுதியான நிலையில் வந்தவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். என் உம்மத்தில் இவர் தான் முஃப்லிஸ், திவாலாகி போன மனிதர் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம மனசுல வச்சிருந்தேன்னா நிச்சயமாக நம்ம நாவும் கட்டுப்பாட்டுல இருக்கும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்கும் என்ற பாடத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக தருகிறார். வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக.